எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 108 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாளை எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க. இந்த பெருமாள் வழிபாடு மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைங்க. மேலும் நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபடுபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த முறையில் நீங்கள் பெருமாளை வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உண்மையான வேண்டுதலை எப்படி வச்சாலுமே அதை நிறைவேற்றுன்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மை மட்டும் செய்யக்கூடிய ஒரு கடவுள் தாங்க பெருமாள்னு சொல்லுவோம். உருகி நம் மனம் உருகி வேண்டி கொண்டாலே நம்ம வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய பெருமாளை எப்படி நீங்கள் சனிக்கிழமையில வழிபடணும்னு தெரியுமாங்க. உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி கடன் சுமை குறைய இந்த பொருள் வாங்க காசு இல்லைன்னு அந்த பொருள் வாங்க காசு இல்லைன்னு வார்த்தைக்கு இடமே இருக்காதுங்க. வாரந்தோறும் நீங்கள் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்யணும், பெருமாள் படத்தை நம்முடைய வீட்டில் எந்த பக்கம் மாட்டி வைக்கணும், வீட்டுக்கு லட்சுமி தேவி சந்தோஷமாக நுழைவாழ்னு முறைகள் பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க. பெருமாள் படத்தை எந்த இடத்துல மாட்டி வைத்தீங்கன்னா லட்சுமி தேவி சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே நுழைவாள்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நிலைவாசலை திறந்திருப்பீங்கள்ல, சில பேர் நிலைவாசல் கதவை திறந்த உள்ளே நுழைந்த உடனே எதிர்பாக்கத்தில் கண்ணாடி மாட்டி வச்சுருப்பீங்க. அந்த கண்ணாடிக்கு மேல் பக்கத்தில் இல்லைன்னா பக்கத்திலே நீங்கள் இந்த பெருமாளுடைய படத்தை மாட்டிடுங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் நிலைவாசல் படிக்கு நேராக கண்ணாடி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, இந்த பெருமாள் படத்தை கண்டிப்பாக மாட்டுவீங்க. வெளியில் இருந்து வீட்டுக்கு வர போகிறீங்க. இப்போ கதவை திறந்த உடனே எதிரே இருக்கக்கூடிய சுவர் இருக்குது இல்லைங்க, அந்த சுவற்றில் அழகான பெருமாளையும் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்படி இருக்கும்போது மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது பெருமாளை பார்த்தா நிரந்தரமாக நம்முடைய வீட்டிலேயே அமர்ந்து அருள் புரிவாங்க. இந்த எளிமையான சூட்சும பரிகாரத்தை செய்து பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டில் இதே போல் ஒரு பெருமாள் படத்தை நீங்கள் நிலைவாசலுக்கு உள்போக மாட்டி வச்சுக்கோங்க. சின்ன படம் பெரிய படம்னு உங்களுக்கு பிடித்தமாக எந்த படம் வேணாலும் இப்படி மாட்டி வச்சுக்கலாங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்குங்க. அடுத்தபடியாக நீங்கள் சனிக்கிழமை தோறும் காலையில் மாலைன்னு எந்த நேரம் கிடைத்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் அவள் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் தாங்க இது. துளசி இலை கிடைச்சிச்சுன்னா அதையும் பெருமாளுடைய பாதங்களை போட்டுக்கோங்க. பெருமாளுடைய படத்தை அலங்கரித்துக்கோங்க. உள்ள முருகி நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும்னு, வருமானம் அதிகரிக்க வேண்டும்னு, பணத்தடை உடைய வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. கடன் சுமை குறைய வேண்டுன்னு கூட நீங்கள் வேண்டிக்கலாங்க. கடன் வாங்காத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க தெம்பு தான்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. 2 கைகளையும் ஏந்தி உண்மையான பக்தியோடு நீங்கள் வேண்டி பாருங்க. பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடக்குதுன்னு உங்களாலே நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக செல்வ வளங்களை உங்களுக்கு கொட்டி தருவார். எளிமையான வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைங்க சனிக்கிழமையில செய்து வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக அமர வச்சிடுவீங்க. இதனால் உங்கள் வீட்டில் செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காதுங்க. அடுத்தபடியாக இன்னொரு எளிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. பெருமாளிடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா நியாயமானதாக இருந்துச்சுன்னா அது விரைவிலே நிறைவேறுனே சொல்லலாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமையில் செய்தீங்கன்னா இதன் பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இந்த தினத்தில் சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாளை நினைத்து உபவாசம் இருக்கணும். காலையில் எழுந்து பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க. மதிய நேரத்தில் நீங்கள் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையலை செய்து இலையில் போட்டு சாப்பிடணுங்க. இரவு பார்த்தீங்கன்னா பலகார வகைகளை சாப்பிட்டுக்கலாங்க. இந்த முறையில் தாங்க நீங்கள் இந்த விரதத்தை இருக்கணும். தொடர்ச்சியாக 9 வாரங்களை இந்த வழிபாட்டை செய்துவாங்க. புதன்கிழமை செய்வதாக இருந்துச்சுன்னா 9 புதன்கிழமையும், சனிக்கிழமை நீங்கள் செய்வதாக இருந்துச்சுன்னா 9 சனிக்கிழமையிலும் இந்த வழிபாட்டை செய்யுங்க.
காலையிலே நீங்கள் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு நீங்கள் சந்தன குங்குமம் வைத்துடுங்க. துளசி இலைகளையும் வாசல் மலர்களை வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க. நெய் தீபம் ஏற்றியை வைத்து வழிபடுங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. அப்படி செல்லும்போது நீங்கள் பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்கள்னு தாமரை பூ, துளசி ஆகியவற்றை வாங்கி கூட கொண்டு செல்லலாம். இதோடு நீங்கள் அவருக்கு தீபம் ஏற்றி தான் வழிபடணுங்க. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தீபமாக இருப்பது ரொம்பவே சிறப்பு. வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவை தயார் செய்து அதில் சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் செய்துக்கோங்க. இதை நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது எடுத்து செல்லுங்க. பெருமாளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் மஞ்சள் தடவி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. பிறகு அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையை வைத்து 2 மாவிளக்குகளாக அதன் மேலே வச்சுக்கோங்க. மாவிளக்குகளுக்கு குங்குமம் வைத்து கொடுங்க. அதில் நீங்கள் ஊற்றக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா நெய்யாக இருக்கணும். பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. பிறகு அந்த மாவிளக்குக்கு முன்னாடி நீங்கள் வெற்றிலை பாக்கம் வாழைப்பழத்தையும் வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபடணுங்க. இந்த கற்பூரமானது பச்சை கற்பூரமாக இருப்பது ரொம்பவே சிறப்பு. அதிக பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பச்சை கற்பூரத்தை நீங்கள் ஏற்றிய பின்னாடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டுதலை இறைவனிடம் வையுங்க. இந்த முறையில் நீங்கள் தொடர்ச்சியாக 9 வாரங்கள் செய்து வந்தீங்கன்னா 9வது வாரத்திலேயே பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாட்டை பூர்த்தி செய்துக்கலாங்க. இப்படி நீங்கள் பெருமாள் வழிபாட்டை பெருமாளின் மீது முழு நம்பிக்கையோடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய நம்பிக்கை வேண்டுதல் பார்த்தீங்கன்னா 9 வாரத்துக்குள்ள நிறைவேறுங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டவராக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் வராதுன்னே சொல்லலாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எங்களுடைய வீட்டில் எதிர்பாராமல் இவ்வளவு பெரிய துக்கம் நடந்துட்டுதுன்னு சிலர் பேர் சொல்லுவீங்கல்ல. அதே போல் பேரபத்தோ பேர் அதிர்ச்சியோ பெரும் துக்கமோ உங்கள் குடும்பத்தில் வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் சுபகாரிய தடையும் இருக்காதான். அந்தந்த வயதில் உங்கள் வீட்டில் இருப்பவங்களுக்கு நடக்க வேண்டிய அந்தந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க. திருமணம் வரன்னு, குழந்தை பாக்கியன்னு, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, வேலை, கணவருக்கு வருமானன்னு, ஆரோக்கியன்னு அத்தனை செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர வேண்டு. ஒரு எளிமையான சனிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை தான் தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். சனிக்கிழமையில் நீங்கள் காலை இல்லைன்னா மாலையில் எந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு கூட செல்லலாங்க. நேராக நீங்கள் தாயாரை சென்று தரிசனம் செய்யணும். தாயாருக்கு வாசனையான பூ கொஞ்சம் கொண்டுட்டு போங்க. தாயார் சன்னதியில் 5 மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுனுங்க. நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. முடியாதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றி வழிபடுங்க. பிறகு பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு பெருமாளையும் சேவித்து விட்டு பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 முறை வலம் வரணுங்க. உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இந்த வழிபாட்டை செய்து வாங்க. பிறகு நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து வீடு திரும்பி வேண்டியதுதான். இவ்வளவுதாங்க. இது எளிமையான பரிகாரம். இதை வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாங்க. உங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா சுபிச்சம் அடையுங்க. என்ன நினைத்து இந்த வேண்டுதல் நீங்கள் செய்ய துவங்குறீங்களோ அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா 3 சனிக்கிழமை 5 சனிக்கிழமைக்குள்ள நிச்சயம் பலிக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதற்கு மேலும் இந்த வழிபாட்டை நிறுத்தி விடாதீங்க. உங்கள் குடும்பம் பல தலைமுறைக்கு சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு இருக்க இந்த பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில செய்து வாருங்க. தாயாருக்கு விளக்கு போட்டுட்டு தாயாருடன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருமாளுடன் வரத்தை கேட்டு பாருங்க. இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக செல்வ வளம் உங்களிடம் பெருகிடுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் பெருகிடுங்க. கோவிலுக்கு நீங்கள் செல்லும் போது அபிஷேகம் அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பித்து தாங்க வழிபடணும். வீட்டில் நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்று மலர்கள் தூவி பாடல்கள் பாடின்னு மந்திரங்கள் ஜெபித்து வழிபடுங்க. பெருமாளுக்கு படைத்த பிரசாதத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பெருமாள் நாமங்களை பாடுவதுன்னு பக்தி பாடல்களை பாடுவது
பெருமாளினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.